Good morning, students. So, in the last class, we have seen chapter 26, it is export and import procedures, isn't it or not? So, in that we have seen export procedures, 8 procedures we have seen. அதாவது நம்ம வந்து export பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன procedures follow பண்ணி export activity carry out பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். 8 procedures we have seen. Now, the 9th one, certificate of origin. So, import regulation of foreign countries may require that all these import consignments must accompany a certificate of origin. அதாவது என்ன ஒரிஜின் அப்படின்னு இருக்கணும். என்ன அப்படின்னா அதாவது எல்லா இம்போர்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு தட் இஸ் இம்போர்ட் அந்த இம்போர்ட் பண்ணுறாங்களே அந்த கன்சைன்மெண்ட் கூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோடனா வந்துட்டு என்ன இருக்கணும், சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜின் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். திஸ் சர்டிஃபிகேட் சர்டிஃபைஸ் தட் கூட்ஸ் விச் ஆர் எக்ஸ்போர்ட்டட் ஹவ் பீன் மேனுஃபேக்சர்ட் இன் அ பர்டிகுலர் கண்ட்ரி. அதாவது அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ஸ் இந்த இம்போர்ட் ஆன இந்த கூட்ஸ் வந்து it is manufactured in a particular country. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கூட்ஸ் வந்து எந்த கண்ட்ரியில், இந்த கண்ட்ரினா இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சர்ட் அப்படிங்கிற ஒரு தட் இஸ் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ட்ரேட் அசோசியேஷன், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஹவ் பீன் எம்பவர்ட் டு இஷ்யூ சச் சர்டிஃபிகேட். இந்தியாவில் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ட்ரேட் அசோசியேஷன், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் have been empowered. அவங்களுக்கு தான் இந்த பவர் கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு. ஓகே, so it will be sent to the importer. This certificate helps the importer to get concessions on import duty on the goods imported based on the bilateral trade agreement between the countries. So இந்த சர்டிஃபிகேட் வந்து இம்போர்ட்டருக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, அவங்க இம்போர்ட் டியூட்டி தட் இஸ் அவங்க கண்ட்ரியில் இம்போர்ட் ஆகிறப்ப அங்கே இம்போர்ட் டியூட்டி பே பண்ணி தான் அந்த கூட்ஸ் அவங்க எடுக்கணும். அப்போ அந்த இம்போர்ட் டியூட்டிக்கு வந்து இவங்க கன்செஷன், அந்த சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அந்த டியூட்டியில் சில கன்செஷன்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பைலேட்ரல், அதாவது ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில், பைலேட்ரல் மீன்ஸ் டூ, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இந்த மாதிரி ட்ரேட் நடக்கிறப்போ பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் மீன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜின் வந்து கண்டிப்பாக அதில் இருந்தது அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் போத் இம்போர்ட்டர் அண்ட் த எக்ஸ்போர்ட்டர். நெக்ஸ்ட் ஒன், கன்சியூலர் இன்வாய்ஸ். வென் த கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் ஆர் சேஞ்ச்டு ஆன் சார்ஜ், இப்போ வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஆன் த பேசிஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அட் இம்போர்ட்ஸ் போர்ட், அதாவது அட்வலரம் பேசிஸ் அப்படின்னா அந்த கூட்டோட வேல்யூ எவ்வளவோ, ஓகே, ஆட் டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வலரம் பேசிஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அந்த கூட்ஸோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி எனது டியூட்டி வந்து இட் வில் சேஞ்ச். ஸோ இப்போ வந்து இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இம்போர்ட்டட் கண்ட்ரியில் அவங்க கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணி தான் அந்த கூட்ஸை வந்து போர்ட்டில் இருந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு எம்பவர் டு ஓப்பன் த கன்சைன்மெண்ட் டு கால்குலேட் டியூட்டிஸ். அப்போ அவங்களுக்கு அந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த பவர் இருக்கும். என்னது, அந்த கன்சைன்மெண்ட் ஓப்பன் பண்ணி அந்த கூட்ஸை எடுத்து அந்த கூட்ஸோட தட் இஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தா அந்த பேசிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து தே வில் இம்போஸ் ஆன் த இம்போர்ட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் ப்ராப்ளம் எக்ஸ்போர்ட்டர் அப்டைம். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த கூட்ஸை வந்து பிரித்து அதனுடைய வேல்யூ இதெல்லாம் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட்டர் வந்து அப்டைம்ஸ் கன்சியூலர் இன்வாய்ஸ் அண்ட் சென்ட் இட் ஓவர் டு த இம்போர்ட்டர். கன்சியூலர் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒன்று அப்டைன் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட்டர் கொடுத்துருவாங்க. அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் document is signed by the consul of importers country stationed in exporters country. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு தட் இஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்த எந்த கண்ட்ரியோ அவங்களோட கன்சலர் வந்து நம்ம கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்களே சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹென்ஸ் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அட் த போர்ட் ஆஃப் அந்த கூட்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு போய் சேர்றப்போ அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிக்காக அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க அந்த கூட்ஸை. ஓகே, ஸோ இட் will not be open and simply access customs duty based on the value declared in அந்த இன்வாய்ஸ்லேயே வந்து இந்த கூட்ஸ் இருக்குது, இதுக்கு இவ்வளோ வேல்யூ வந்து கஸ்டம்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேல்யூ ஆஃப் த குட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த கன்சுலர் இன்வாய்ஸை மட்டும் பார்த்துட்டு அந்த கூட்ஸ் எல்லாம் பிரிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தட் இஸ் தே வில் லெவி த கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ தே
simply accept the invoice as a true statement of the content of the consignment. அந்த consular invoice இருந்ததுனாவே அந்த கன்சைன்மெண்ட்குள்ள அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன கூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து அந்த கன்சுலர் இன்வாய்ஸை வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே இந்த வேல்யூக்குள்ள கூட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அதை பார்த்து அப்படியே வந்து அதை பிரிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த கூட்ஸ்க்கு கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் போர்ட்டில் லெவி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் தட் பர்பஸ் கன்சுலர் இன்வாய்ஸ் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க கன்சுலர் இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மெட்டில் பர்டிகுலர்ஸ் என்ன மாதிரியான கூட்ஸ் அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, next one is engagement of forwarding agent. After export inspection certificate is obtained, the exporter has to obtain clearance from customs authorities. Exporter inspection certificate இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா clearance certificate வாங்கணும் customs authorities இருந்து. Generally, exporters engage clearing forwarding agents to fulfill various customs formalities. அதாவது இதில் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக யார் அப்படின்னா that is கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்டில் வந்து ப்ரொசீஜரில் இருக்குது. Next, dispatch of goods to port and sending the receipt to agent. The exporter will send the goods over to the port town by அந்த போர்ட்டுக்கு வந்து எப்படி அப்படின்னா அந்த சி போர்ட்டுக்கு வந்து எப்படி சென்ட் பண்ணுவாங்கன்னா த்ரூ ரெயில் ஒரு ட்ரக் மூலமாக சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் என்டோர்ஸ் த ரயில்வே ரெசிப்ட் ஆர்ஆர் இல்லைன்னா லாரியில் போச்சு அப்படின்னா லாரி ரெசிப்ட் இருக்கும் எல்ஆர் டு ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் ஃபேவர் வித் நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அந்த ஏஜென்ட்டுக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டுக்கு வந்து யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர் வந்து இட் இஸ் அந்த எக்ஸ்போர்ட்டர் பிளேஸ்லேருந்து போர்ட்டுக்கு போகிறதுக்கு எதில் போகுது இட் இஸ் வெதர் த்ரூ ட்ரக் ஆர் ரெயில் அதை பேஸ் பண்ணி ஃபார்வர்ட் ஏஜென்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் பை ஃபார்வர்டிங் ஏஜென்ட். அதுக்கப்புறமா என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டேக்கிங் த டெலிவரி ஆஃப் குட்ஸ் அட் போர்ட் டவுன். அந்த போர்ட் டவுனில் குட்ஸ் டெலிவரி பண்ணிக்கணும். அதாவது எங்கே போர்ட் இருக்கோ அதை தான் போர்ட் டவுன் சொல்கிறோம். When the goods arrive at port town, the forwarding agents takes delivery from the rail or from the truck after the submission of ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அது இஸ் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஆர்ஆர் ஆர் எல்ஆர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை காமிச்சிட்டு அந்த ரயில்வே ரெசிப்டையோ இல்லை லாரியில் வந்துன்னா அதை காமிச்சிட்டு அந்த ஃபார்வர்டிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அதை சப்மிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் அரேஞ்ச் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் கன்சைன்மெண்ட் இன் அ வேர் ஹவுஸ். அந்த கூட்ஸை வந்து ஒரு வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. obtaining shipping order. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா the clearing and forwarding agent approaches the shipping company or its agents to book space in the ship. அந்த goods ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அந்த கூட்ஸுக்கு ஷிப்பில் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆன் புக்கிங் அ ஸ்பேஸ் இன் ஷிப், ஷிப்பிங் கம்பெனி இஷ்யூஸ் அ டாக்குமெண்ட் கால் ஷிப்பிங் ஆர்டர். அந்த ஷிப்பில் வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு புக் பண்ணிட்டா அந்த ஷிப்பிங் கம்பெனி வந்து ஷிப்பிங் ஆர்டர் வந்து டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. இட் கண்டைன்ஸ் அதில் என்னென்ன இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கன்சர்ன் டு அக்செப்ட் இந்த மாதிரி இந்த கன்சைன்மெண்ட் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். பிசைட்ஸ் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லை அபவுட் நேம் ஆஃப் த ஷிப் என்ன, நேச்சர் ஆஃப் கூட்ஸ் எந்த கூட்ஸ் வந்து ஷிப் பண்ணுறாங்க, டேட் ஆஃப் ஷிப்பிங் எந்த டேட்டில் ஷிப்பிங் நடக்குது, வெயிட் ஆஃப் கூட்ஸ் அந்த கூட்ஸோட வெயிட் என்ன, போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் எங்கே அந்த கூட்ஸ் போய் சேரணும், அண்ட் ஃப்ரைட் பெய்டு எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணியிருக்காங்க. இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அந்த ஷிப்பிங் ஆர்டரில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் மேலே இருக்கு இல்லையா இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து ஷிப்பிங் ஆர்டர் வில் பி தேர். ஓகே, அது ரெசிப்ட் மாதிரி. நெக்ஸ்ட், சார்ட்டர் பார்ட்டி. சார்ட்டர் பார்ட்டி வந்து நம்ம ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இஸ் அ ஃபார்மல் அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஷிப் ஓனரும் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ரெண்டு பேருக்கும் அண்டர் விச் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரு என்டையர் ஷிப் ஹையர் பண்ணிக்குவாங்க. அண்ட் மேஜர் பார்ட் ஆஃப் த ஷிப் வந்து எய்தர் ஃபார் அ பர்டிகுலர் voyage ஆர் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் அந்த ஷிப்பிங் இஸ் ஹெவி. இப்போ இவங்க எக்ஸ்போர்ட்டர் நிறைய ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷிப்பை வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹையர் பண்ணி தட் இஸ் ஹையர் இப்போ எப்படி நம்ம ஹையர் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னே அந்த மாதிரி ஹையர் பண்ணிக்குவாங்க ஒரு பிளேஸ் ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்களுக்காக. ஸோ த ஹையரிங் ஆஃப் த ஷிப் ஃபார் ஸ்பெசிஃபிக் voyage இஸ் கால் voyage charter. ஒரு இடத்துக்கு மட்டும் தட் இஸ் ரீச் பண்ணால் அது voyage charter இருக்கும். வைல் ஹையரிங் த என்டையர் ஷிப்பும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் மொத்த ஷிப்பையும் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஹையர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் அவங்களுக்கு தான் அப்படின்றனா இட் இஸ் டைம் சார்ட்டர். த கண்டென்ட் ஆஃப் த சார்ட்டர் பார்ட்டி இன்க்ளூட்ஸ் அ ஃபாலோயிங். அந்த சார்ட்டர் பார்ட்டியில் என்னென்ன இருக்கும் கண்டென்ட்ஸ் என்னென்னா நேம் ஆஃப் த ஷிப், பிளேஸ் ஆஃப் லோடிங்,
port of destination, name of exporter, amount of freight. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த சார்ட்டர் பார்ட்டியில் மென்ஷன் ஆயிருக்கும். இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய குட்ஸ் ரெகுலராக தட் இஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது போகணும் அப்படின்னா ஒரு டைம் வரைக்கும் இல்லைன்னா ஒரு பிளேஸ் voyage ஒரு தட் இஸ் கொஞ்ச நாள் மட்டும் அது வந்து ரெண்டு இது இருக்குது. ஓகே, சார்ட்டரில் வந்துட்டு voyage சார்ட்டர், டைம் சார்ட்டர். இப்போ இந்த ஸ்பெசிமெனில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் voyage சார்ட்டர் பார்ட்டி. அதில் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ரெசிப்ட் மாதிரி இட் வில் பி தேர். Next one is customs clearance. The exporter or his agent prepares 3 copies of shipping bill in printed form. அதாவது ஏஜென்ட்டோ இல்லை எக்ஸ்போர்ட்டரோ வந்து 3 copies of shipping bill வந்து printed formல இது பண்ணியிருப்பாங்க. ஷிப்பிங் பில்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா டீட்டெயில்ஸ் லைக் the name and address of the exporter, எக்ஸ்போர்ட்டரோட நேம் அண்ட் அட்ரஸ், description of goods, goods என்னென்ன goods, அந்த goodsோட வேல்யூ என்ன, வால்யூம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் goods, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அந்த கூட்ஸில் ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், இல்லை போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் அண்ட் போர்ட் ஆஃப் லோடிங் எங்கே போய் சேருது, அந்த குட்ஸ் போய் சேருது, எங்கே லோட் ஆச்சு அந்த குட்ஸ், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட்டர் இல்லைன்னா உங்கள் ஏஜென்ட் வந்து 3 காப்பீஸ் ஷிப்பிங் பில்லில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தெர் ஆர் 3 டைப்ஸ். அதே ஷிப்பிங் பில்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா தட் இஸ் டியூட்டியபிள் குட்ஸ், டியூட்டி ஃப்ரீ குட்ஸ் அண்ட் டியூட்டி ட்ராபேக் குட்ஸ். இந்த மாதிரி 3 இது இருக்கும். ஃபார்வர்டிங் ஏஜென்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரொசீட்ஸ் டு பே அதாவது டியூட்டியபிள் குட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அந்த டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் பே பண்ணது. டியூட்டி ஃப்ரீனா அதுக்கு வந்து எந்த ஒரு கஸ்டம்ஸ் ஒரு எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. டியூட்டி ட்ராபேக் குட்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டியூட்டியபிள் குட்ஸில் வந்து பே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கும். டியூட்டி ட்ராபேக் அதாவது ஆல்ரெடி பே பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம ஒரு இதில் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் இந்த சாப்டர்லேயே, அதாவது ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு அந்த ரெசிப்டை காமிச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க திருப்பியும் அந்த அமௌண்ட்டை வந்து தே வில் ரிசீவ் ஃப்ரம் த கஸ்டம்ஸ். ஸோ அந்த மாதிரியான 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஷிப்பிங் பில் அப்படின்னா என்ன அப்படின்னா கஸ்டம்ஸ் வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக இஷ்யூ பண்ணுறது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேமெண்ட் ஆஃப் டாக் டியூஸ். So payment of dock dues அப்படின்னா after the payment of export duty, the forwarding agent arranges for transporting the goods to docks. அதாவது என்ன அப்படின்னா the agent fill 2 copies of challan and submit to the dock authorities along with 1 copy of shipping bill. எல்லாமே dock authorities கொடுத்துருவாங்க. Then the agent paid dock charges. Dock authorities retain 1 copy of challan and return the second copy வந்து forwarding agentக்கு return பண்ணிடுவாங்க. This signed copy is called dock receipt or port trust receipt. Okay, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டாக் டியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பே பண்ணுறது. நெக்ஸ்ட் obtaining permission for shipment. The forwarding agent brings a consignment over to the dock. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கஸ்டம்ஸ் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க அந்த டாக்ஸ் இதில் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க குட்ஸை ஷிப்பிங் பில் வச்சுட்டு. திஸ் ஆஃபீஸர் கிவ்ஸ் அதுக்கப்புறம் தான் ஹி வில் கிவ் த பெர்மிஷன் ஆன் போர்ட் பை இஷ்யூயிங் கஸ்டம் எக்ஸ்போர்ட் பாஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சிம்ப்ளி மேக்ஸ் என்டோஸ்மெண்ட் வித் வேர்டிங் லெட் ஷிப் ஆன் டியூப்ளிகேட் காப்பி ஆஃப் ஷிப்பிங் பில். அந்த ஷிப்பிங் பில்லோட டியூப்ளிகேட் காப்பி லெட் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸோட வந்து இந்த ப்ராடக்ட் வந்து லெட் இட் ஷிப் அது வந்து ஷிப்பிங்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு he will give the authorization. Next one is mate's receipt. Mate's receipt is a document issued by the captain of the ship acknowledging the receipt of goods on board by him to the port specified. அதாவது இவங்க தான் வந்து acknowledgement கொடுப்பாங்க அந்த receipt. That is இங்கிருந்து அந்த வந்து டெஸ்டினேஷன் இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா குவான்டிட்டி ஆஃப் குட் ஷிப்ல எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் குட் ஷிப் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ், கண்டிஷன் ஃபார் பேக்கிங் எந்த கண்டிஷனில் பேக் பண்ணிக்க, நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் எவ்வளவு, வேர் த மேட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த பேக்கிங் he or she issues. மேட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இது பண்ணுறவங்க அவங்க வந்து வெதர் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த கூட்ஸ் எல்லாம் நல்லா தட் இஸ் ப்ராப்பர் கூட்ஸ் க்ளீன் கூட்ஸ் அப்படின்னா க்ளீன் ரெசிப்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இஃப் he or she is not satisfied with the பேக்கிங் நீட்டாக இல்லை, பேக்கிங்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்க என்ன இஷ்யூ ஃபால் ரெசிப்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபார்வர்டிங் ஏஜென்ட் ஷுட் சீக் டு க்ளீன் ரெசிப்ட். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபார்வர்டிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணிக்கணும் க்ளீன் ரெசிப்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். Otherwise, insurance company will not bear liability for loss in case of fault receipt. அதாவது ஒரிஜினல் ரெசிப்ட் இருந்ததுனா தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை வந்துட்டு ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் அந்த கூட்ஸ் லாஸ் ஆயிருதுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஃபால் ரெசிப்ட் இருந்தது அப்படின்னா தட் இஸ் அவங்க ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் அந்த ஃபால் ரெசிப்ட் வச்சுட்டு எதுவுமே இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ மேட்ஸ் ரெசிப்ட்
இதுவும் வந்து கீழே இருக்கு இல்லையா அந்த ஸ்பெசிமென் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இட் இஸ் அ டாக்குமெண்ட். கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து இந்த மாதிரி கூட்ஸை டெஸ்டினேஷனுக்கு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. Next one is bill of lading. Bill of lading refers to a document signed by the ship owner or his agent mentioning that goods specified have been received and it would be delivered to the importer or his agent at the port of destination if good condition subject to terms and conditions mentioned therein. Bill of lading அப்படிங்கிறது இது வந்து ஷிப் ஓனரோ இல்லை ஷிப் ஓனரோட ஏஜென்ட்டோ தட் இஸ் குட்ஸ் ஸ்பெசிஃபைடு நாங்கள் வந்து இந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம், அதை இட் வுட் பி டெலிவர்ட் இம்போர்ட்டருக்கோ இல்லை இம்போர்ட்டரோட ஏஜென்ட்டுக்கோ நாங்கள் டெலிவர் பண்ணிடுவோம். டெஸ்டினேஷன் அதாவது எங்கே போகணுமோ அங்கே போயிடும். இஃப் குட் கண்டிஷன் தட் இஸ் குட்ஸ் குட் கண்டிஷன் இருக்கணும், சப்ஜெக்ட் டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பில் ஆஃப் லேடிங்கில். ஸோ இதை வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து ஓனர் ஆஃப் த ஷிப் ஆர் ஹிஸ் ஏஜென்ட். ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் த பில் ஆஃப் லேடிங். பில் ஆஃப் லேடிங்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா நேம் ஆஃப் த ஷிப், டேட் ஆஃப் ஷிப்மெண்ட், பிளேஸ் ஆஃப் போர்டிங், போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன், அதாவது நேம் ஆஃப் ஷிப்போட நேமு, அதனுடைய டேட்டு, எப்போ ஷிப்மெண்ட் ஆகுது, அண்ட் பிளேஸ் ஆஃப் போர்டிங் எங்கே, அதுக்கப்புறம் எங்கே டெஸ்டினேட் ஆகுது, அது ஃபைனலாக எங்கே போய் ரீச் ஆக போகுது, நேம் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர், யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த இம்போர்ட்டர், யாருக்கு போய் சேருது, ஹூ இஸ் த இம்போர்ட்டர், டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், நம்பர் ஆஃப் பேக்கேஜ், எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கும், டிஸ்டிங்டிவ் மார்க் ஆன் குட், ஏதாவது டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் ஏதாவது குட்ஸில் இருக்கா, அமௌண்ட் ஆஃப் ரைட், அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணியிருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸும் பில் ஆஃப் லேடிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் preparation of commercial invoice and submitting documents to bank. அதாவது the exporter prepares a commercial invoice in respect of the goods shipped in triplicate, அதாவது according to the terms and conditions. exporter importer இந்த terms and conditions அவங்களுக்குள்ள agreement போட்டாங்களா அந்த பேசிஸில் ஒரு invoice prepare பண்ணுவாங்க. then the exporter வந்து அது ரிலேட்டடான documents like commercial invoice, insurance இது எல்லாமே வந்து he will submit it. சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், கன்சியூலர் இன்வாய்ஸ் நம்ம முன்னே பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டாக்குமெண்ட் ஷுட் பி டெலிவர் டு இம்போர்ட்டர் ஒன்லி வென் ஹி அக்செப்ட்ஸ் த பில்ஸ் என்க்ளோஸ்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட்டருக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹி வில் பில் வந்து அவங்க என்க்ளோஸ் ஆன பில்லை அக்செப்ட் பண்ணுறப்ப தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில் கொடுப்பாங்க. ஃபைனலி செக்யூரிங் பேமெண்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது என்ன அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் டிபி அண்ட் டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ் டிஏ. டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இன் திஸ் கேஸ் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஹேண்டட் ஓவர் டு தி இம்போர்ட்டர் ஒன்லி அகெயின்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் பில் பை த இம்போர்ட்டர் பேங்க். இந்த டாக்குமெண்ட்ஸில் எப்போ கொடுப்பாங்கன்னா அந்த இம்போர்ட்டரோட பேங்க் பேமெண்ட் பண்ணாங்கன்னா தான் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னா இன் திஸ் கேஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிலீஸ் டு தி இம்போர்ட்டர் இமீடியட்லி அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டுதையும் இதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இம்போர்ட்டருக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கீழே பார்த்தோம்னா ஸ்பெசிமென் ஆஃப் பில் ஆஃப் லேடிங் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் இஃப் யூ கோ த்ரூ திஸ் மீன்ஸ் யூ வில் பி சீயிங் இன் த புக். ஓகே, it is document of tie and agrees paid at maturity date. The exporter's bank makes payment through importer's bank either immediately or at maturity date in the case of usance. அந்த பில் என்ன டேட் இருக்கோ அந்த இதில் வந்து இம்போர்ட்டர்ஸ் பேங்க் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் பேங்க்கு அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. திஸ் அமௌண்ட் இஸ் தென் கிரெடிட்டட் டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் பேங்க்கு, அதுக்கப்புறமா கிரெடிட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேங்க் சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஆஃப்டர் ரிசீவிங் பேமெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் த எக்ஸ்போர்ட்டர் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணக்கப்புறமா ஹேஸ் டு கெட் அ சர்டிஃபிகேட். அவரோட பேங்க்லேருந்து அவங்க சர்டிஃபிகேட் இது பண்ணணும். என்னென்னா அதில் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்போர்ட் ஹவ் பீன் ப்ரெசென்டட் டு த இம்போர்ட்டருக்கு எல்லாமே கொடுத்தாச்சு அண்ட் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம் இம்போர்ட்டர்லேருந்து ஆஸ் பர் த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி பேமெண்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இது மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் ஃபார் பில் ஆஃப் லேடிங் அண்ட் சார்ட்டர் பார்ட்டி ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். So first we'll see bill of lading. Bill of lading அப்படிங்கிறது it's a document acknowledging receipt of goods on board for carrying them over to ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அது வந்து ஒரு ஷிப்போட ஓனரோ இல்லை தட் இஸ் ஏஜென்ட்டோ இஷ்யூ பண்ணுறது. ட்ரான்ஸ்ஃபரபிள்னா அது ஈஸியாக தேர்ட் பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லோனும் வந்து ரைஸ் பண்ணலாம் அகெயின்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங். க்ரியூ மாஸ்டர் அண்ட் க்ரியூ ரிமைன் த ஏஜென்ட் ஆஃப் த ஷிப் ஓனர். அங்கே இருக்கிற மாஸ்டரோ இல்லை க்ரியூ குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க தான் வந்து ஏஜென்ட்டாக இருப்பாங்க ஷிப் ஓனருக்கு. லீஸ் இட் இஸ் நாட் லீஸ் ஆஃப் ஷிப். ஓகே,
இப்போ charter party அப்படின்னா it refers to an agreement to hire a whole or major part of the ship when goods take exported as heavy. அதாவது இதில் என்ன அப்படின்னா ஒரு agreement to hire a whole ஷிப்பையோ இல்லை மேஜர் ஆஃப் த ஷிப்பையோ ஹையர் பண்ணிக்கிறது. இட் cannot be transferred, தேர்ட் பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பிகாஸ் எக்ஸ்போர்ட்டர் ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. லோன் cannot be, இங்கே லோன் ரேஸ் பண்ண முடியாது. மாஸ்டர் அண்ட் க்ரூ become the agent of the exporter for ஒரு டெம்பரரி பீரியட்க்கு மட்டும்தான் அவங்க இது பண்ணுவாங்க. இட் இஸ் அ லீஸ் ஆஃப் அ ஷிப்பை வந்து லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி. அது வந்து அதில் பில் ஆஃப் லேடிங்கில் அப்படி கிடையாது, அந்த எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பில் ஆஃப் லேடிங் அண்ட் சார்ட்டர் பார்ட்டி. ஸோ எக்ஸ்போர்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு கூட்ஸ் வந்து இன்டென்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் என்னது. டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் ஷிப்மெண்ட்டில் என்னென்னா மேட்ஸ் ரெசிப்ட், ஷிப்பிங் பில், ஷிப்பிங் ஆர்டர், bill of lading, marine insurance policy, consular invoice, railway receipt or lorry receipt. இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா ஷிப்மெண்ட்டுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்ட். கூட்ஸுக்கு ரிலேட்டட் வந்து அந்த 3 தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா that is documents related to பேமெண்ட்டுக்கு என்னென்ன அப்படின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் இன்வாய்ஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பேங்க் சர்டிஃபிகேட், பேமெண்ட், இதெல்லாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா ப்ரொசீஜர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இட் வில் பி டிவைடட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்டர்மீடியரிஸ் இன் எக்ஸ்போர்ட் ட்ரேட். அதாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு பார்க்குறோம், அதில் இன்டர்மீடியரிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு வியூ பார்க்கலாம். ஸோ இன்டர்மீடியரிஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. யார் யாருன்னா ஃபார்வர்டிங் ஏஜென்ட் இருக்காங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் ஹவுஸ். இதில் வந்து ஃபார்வர்டிங் ஏஜென்ட் அப்படின்னா ஃபார்வர்டிங் ஏஜென்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த எக்ஸ்போர்ட்டர் டு ஃபில்ஃபில் த கஸ்டம்ஸ் அண்ட் ஷிப்பிங் ரிலேட்டட் ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் சர்டன் லாஜிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ். லாஜிஸ்டிக் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸாக. ஸோ ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டை வந்து எக்ஸ்போர்ட்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக என்னென்ன இதுன்னு பார்த்தோன்னா என்லைட்னிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆன் த ரெலவென்ட் ட்ரேட் லாஸ் ப்ராப்பராக கேரி அவுட் ஆகுதா, சப்ளைங் டிரான்ஸ்போர்ட் என்ன, ஹேண்ட்லிங் காஸ்ட் எவ்வளவு, இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து இந்த ஃபார்வர்டிங் ஏஜென்ட் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். அசிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர் எதுக்கு அசிஸ்ட் பண்ணணும், பேக்கிங்கில், மார்க்கிங், லேபிளிங், இது எல்லாத்துலேயும் இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு அசிஸ்ட் பண்ணணும். அரேஞ்சிங் டிரான்ஸ்போர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்டர், எக்ஸ்போர்ட்டருக்கு ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டா. நெக்ஸ்ட் அசிஸ்டிங் இன் ஃபுல்ஃபில்லிங் கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ், கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் ஃபார்மாலிட்டிஸ், இதில் எல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ரிப்பேரிங் அண்ட் ப்ரொக்யூரிங் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்போசிங் எக்ஸ்போர்ட்டர் ஆன் த டெவலப்மெண்ட் ஹேப்பனிங், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. ஸோ ஒரு குட்ஸ் இங்கேருந்து அங்கே போகுது இம்போர்ட்டிங் கண்ட்ரிக்குன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா இதையும் வந்து யார் பார்த்துக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொசீஜர்ஸு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமிஷன் ஏஜென்ட்ஸ். கமிஷன் ஏஜென்ட்ஸோடது என்ன அப்படின்னா an international agent who is paid a certain percentage of commission for the order booked by him abroad. ஆர்டர் வாங்கி கொடுப்பாங்க இம்போர்ட்டர் கிட்ட இருந்து. ஓகே, அவங்களுக்கு கமிஷன் வில் பி ப்ரொவைடட். ஹி ஆஃபர்ஸ் ப்ராடக்ட் டு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் இந்த டெரிட்டரி அலாட்டட் டு ஹிம், அவங்களோட டெரிட்டரி ஏரியாஸுக்கு மட்டும். ஓகே, வித் சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஹவவர் தெர் இஸ் நோ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஷிப் எதுவும் கிடையாது பிட்வீன் த ஏஜென்ட் அண்ட் த பிரின்சிபல். இது வந்து பிரின்சிபல் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இங்கே கமிஷன் ஏஜென்ட்ங்கிறது ஏஜென்ட் டு பிரின்சிபல் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் பியூர்லி டெம்பரரி தான். த ஏஜென்ட்ஸ் கெட் ஒன்லி கமிஷன் மட்டும்தான் அந்த டீல் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க தட் இஸ் கமிஷன் வில் பி ரிசீவ்டு. Next one is export trading house. Export trading house has been established to increase the export, strengthen the global market capacity and create necessary facilities for increasing export performance of our country. இது வந்து எதுக்காக அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக export trading house have been introduced, established. It consists of யார் யார் இருப்பாங்கன்னா merchants, exporters, ட்ரேடிங் கம்பெனிஸ் இருப்பாங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸ் இருப்பாங்க, யூனிட்ஸ் லொக்கேட்டட் இன் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் டெக்னாலஜி பார்க், அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு ரிலேட்டடான எல்லா இதுவும் வந்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் ஹவுஸில் வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க. மெர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, கம்பெனிஸ் இருப்பாங்க, டெக்னாலஜி பார்க் தட் இஸ் ஹார்ட்வேர்ஸ், இந்த இது எல்லாமே இட் வில் பி அவைலபிள். ஃபங்க்ஷன்ஸ் சர்வீசஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஹவுஸ். எக்ஸ்போர்ட் ஹவுஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுவாங்க அப்படின்னா ஐடென்டிஃபைங் பொட்டன்ஷியல் மார்க்கெட் ஃபார் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு என்ன மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபைண்டிங் பையர்ஸ் அண்ட் தேர் ஏஜென்ட் அண்ட் எலிசிட்டிங் தேர் ரெஸ்பான்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ரொபோசல். ஒரு பையரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏஜென்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷிங் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த லைட் ஆஃப் மார்க்கெட் நீட்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் என்ன, ரெகுலேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் சப்ளையோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, கெப்பாசிட்டி என்ன, இது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. டிட்டர்மைனிங் அப்ரோப்ரியேட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ரூட்டிங்
கீப்பிங் இன் மைண்ட் த காஸ்ட், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இதில் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. அப்ராப்ரியேட் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், என்ன ரூட்டில் போகுது, காஸ்ட்டு, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், செக்யூரிட்டி என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் they will mention. எல்லாமே டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க அப்ராப்ரியேட்டாக. ப்ரிப்பேரிங் த கூட்ஸ் ஃபார் டெலிவரி அட் டெஸ்டினேஷன். அந்த கூட்ஸை ப்ராப்பர் டைமில் டெஸ்டினேஷனுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. டிட்டர்மைனிங் பையர்ஸ் கிரெடிட் வர்த்தினஸ், அதாவது பையரோட கிரெடிட் வர்த்தினஸ், அதாவது நம்பிக்கை எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய பேமெண்ட்ஸ் இருக்கும், ப்ராப்பராக இருக்குமா, அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. நெகோஷியேட்டிங் த டிரான்சாக்ஷன், ப்ராப்பராக அந்த டிரான்சாக்ஷனை முடிச்சு வைப்பாங்க. அரேஞ்சிங் ப்ராப்பர் இன்சூரன்ஸ் கவரேஜ் அகெயின்ஸ்ட் மேரிடைம் ரிஸ்க்ஸ் அண்ட் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது மேரிடைம் ரிஸ்க்ஸ்னால் அது வந்து அந்த கூட்ஸ் வந்து மூமெண்ட் ஆகிறப்போ ஏதாவது ஒரு லாஸ் அந்த மாதிரி, இல்லை கரன்சி வேறு கண்ட்ரிக்கு இது பண்ணுறப்போ கரன்சியில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையுமே வந்து they will ப்ராப்பர் அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்சிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பேயிங் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிசீவ்ட், ரிசீவ் பண்ண கூட்ஸ்க்கு இட் இஸ் பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் டாக்குமெண்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், செட்டிலிங் கிளைம்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதும் அவங்களுடைய டியூட்டி தான். கிளைம்ஸ் ஏதோ ப்ராப்ளம்ஸ் ரெண்டு இம்போர்ட்டருக்கு எக்ஸ்போர்ட்டருக்கும் அப்படின்னா அதில் ஏதாவது இதுனா அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் தட் இஸ் இஃப் தேர் இஸ் எனி கிளைம்ஸ், இல்லை ஏதாவது எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் இந்த கிளைம் பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து என்ன பண்ணி வைப்பாங்க, they will settle. So this is the export trading houses ஓட duties. Okay, remaining things இதோட நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸாக வில் மூவ் ஆன் வித் த இம்போர்ட் ட்ரேட் அண்ட் டிரான்சாக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓகே.